Chronicles of Narnia by C.S. Lewis வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஃபேண்டசி லிட்ரேச்சர் அண்ட் இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபேமஸான சில்ட்ரன் ஃபேண்டசி லிட்ரேச்சர். நீங்கள் வந்து இதை மூவிஸில் பார்த்துருக்கலாம், நீங்கள் வந்து புக்ஸும் படிச்சிருக்கலாம். பட் தேர் ஆர் சம் லைக் இண்டி டிவி ஷோஸ் ஆல்சோ. ஸோ நார்னியா வந்து நீங்கள் உங்கள் சைல்ட்ஹுட்டில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான திங்காக இருந்திருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு சில்ட்ரன் லிட்ரேச்சருக்கு இருக்கக்கூடாத அளவான கான்ட்ரவர்சிஸ் இந்த நார்னியா சீரீஸ்க்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஸ்டார்டிங்லேயே வர ஒரு பெரிய கான்ட்ரவர்சி என்னென்னா, லூசி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவள் நார்னியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்லேருந்து வரும்போது அந்த ஃபான் என்ற கிரியேச்சர் தான் அவள் மீட் பண்ணுவாள். அப்புறம் அந்த மிஸ்டர் தம்னஸ் மூவிலையும் சரி அந்த புக்லேயும் சரி மிஸ்டர் தம்னஸை வந்து ரொம்ப சாஃப்ட் ஜென்டிலான ஒரு கிரியேச்சராக தான் அதில் வந்து ரைட் பண்ணியிருப்பார், எல்லாமே சொல்லியிருப்பார். பட் ஃபானோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ரீக் லிட்ரேச்சரில் சேட்டர் அந்த க்ரீச்சர்ஸ் வந்து அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபான் என்ற க்ரீச்சர் வந்து ரொமேனியன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஸோ ஆரிஜினலியே இந்த க்ரீச்சர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வைலண்ட் ஒரு வைல்டு பீஸ்ட் மாதிரி. அவங்களுடைய மெயின் பர்பஸே வந்து வைன் அண்ட் செக்ஸ், இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீச்சரோடைய ஒரு மெயின் பர்பஸ்ன்ற மாதிரி லைஃப்லன்னு சொல்லலாம். அண்ட் தென் ரொமேனியன் லிட்ரேச்சரில் அவங்க அதை அடாப்ட் பண்ணும் போதும் லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் மோஸ்ட்லி ஸ்டில் அந்த ஒரு வைல்ட் பீட் ஒரு வைல்ட் நேச்சர் இருக்கிற ஒரு பீஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபான் என்ற க்ரீச்சர்ஸ். சிஎஸ் லிவிஸ் வந்து நார்னியாவில் நிறைய விதமான மித்தாலஜிஸ் கிறிஸ்டியானிட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதியிருப்பார். பட் ரொமேனியன் மித்தாலஜிஸ் படிக்கிற ஒரு ஆள் வந்து இந்த சீனையோ இல்லை இந்த ஒரு லிட்ரேச்சர் அந்த சீனை வந்து படிக்கும் போதோ இல்லை பார்க்கும் போதோ ஸோ ஒரு ஃபான் க்ரீச்சர் வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கேவில் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை டீலே ட்ரக் பண்ணுறா. ஸோ ஜஸ்ட் அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் வந்து சிஎஸ் லிவிஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. பட் ஜஸ்ட் அது பார்க்கும்போது அவங்க ஜட்ஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வைலி டிஃப்ரெண்ட் தென் பீப்புள் who don't know about anything, people who don't know anything about fawn. கான்ட்ரவர்சிஸ்க்குலாம் வந்து சிஎஸ் லிவிஸ் கொடுக்குற ஆர்குமெண்ட் இல்லைனா அவரோட ஃபேன்ஸ் கொடுக்குற ஆர்குமெண்ட் என்னென்னா, பிக்சர் சிஎஸ் லிவிஸ் ஆட் ஃபார் நார்னியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபான் ஒரு மித்தாலஜியில் வந்து ஒரு வைல்ட் பீஸ்ட் அந்த மாதிரி ஒரு ரிப்ரசென்ட் பண்ண ஒரு ஃபான் வந்து ஒரு ஸ்டோவியான ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு விக்டோரியன் ஸ்காலர் மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் ஒரு அம்ப்ரெல்லா அண்ட் தென் கேரி பேக்ஸை தூக்கிட்டு அந்த ஒரு ஸ்னோவியான ஃபாரஸ்ட்டில் வந்து நடந்து வரதை வந்து பார்த்திங்கன்னா நார்னியான்ற அந்த லேண்டுக்கான ஃபர்ஸ்ட் இமேஜினேஷனே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் லிவிஸ்க்கு இருந்தது வந்து அதுதான். அதில் ரெப்ரசென்ட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த விதமான அந்த பழைய மித்தாலஜிஸுக்கு ஐடென்டிட்டியை கொண்டு வந்திருக்க மாட்டார். பட் ஸ்டில் இட்ஸ் a controversy going on between like Greek mythology தெரிஞ்சவங்க and C.S. Lewis ஃபேன்ஸ்.